Shri Gurubhyo Namaha. We are in Vishwaksena group of schools. I have in front of me students of 9th, 10th, plus 1 and plus 2, the 4-year module. This message is for any student who are in the same situation like yours. I like the quotation today. You have to push yourself and nobody can do it for you. We are on the 27th of January 2025. By 15th February, your CBSE exam will start. A month from there, metric exams will start. Starting from April, May, June last year till now, the parents have done their best. They have paid your fee, they have taken care of you. The teachers have done their best. They have taught, they have given you many tests, including the final assessment. You have to push yourself. Please understand, if you go on the highway, you will find U-turn. Earlier, there was no road divider. Anybody can turn anywhere and come. Today, when you go to the national highways, if you miss a U-turn, you have to go miles and miles. Similarly, if you miss your 10th board exam mark, if you miss your plus 2 board exam mark, there is no U-turn. 10th plus 2 mark வாங்கலை அப்படின்னா உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே போச்சு. மார்க் தான் வேணுமா அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ணலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ப்ளஸ் 1 அட்மிஷன் மார்க் வச்சு தான், 10th மார்க் வச்சு தான் உங்களை அட்மிட் பண்ண போகிறாங்க, எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி. காலேஜை பொறுத்த வரையில் ப்ளஸ் 2 நீங்கள் மார்க் வாங்கிறத வச்சு தான் உங்களுக்கு கேட்ட குரூப் கிடைக்கும். நீங்கள் மெடிக்கல் அப்ளை பண்ணுறீங்களோ, இல்லை இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுறீங்களோ, இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அப்ளை பண்ணுறீங்களோ, நமக்கு மார்க் வேணுமா வேணாமான்னு அந்த தர்க்கத்தை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். பட் எஜுகேஷன் வரும்போது மார்க்கு தான். நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுடைய மார்க் இந்த லாஸ்ட் ஏப்ரல்லேருந்து இது வரையில் எவ்வளோ மார்க் வாங்கிட்டீங்கன்னு பாருங்கள். 300 மார்க்கும் 200 மார்க்கும் 450 மார்க்கும் 400 மார்க்கும் 500 மார்க் எவ்வளோ வாங்கியிருப்பீங்க. அதுலேருந்து நீங்கள் மேலே வரணும்னா யூ ஹேவ் டு புஷ் யுவர் செல்ஃப். பள்ளிக்கூடங்களை பொறுத்த வரையில் வகுப்பில் எல்லாம் பாடம் சொல்லிக் கொடுக்கலாம், உங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்கலாம், உங்கள் அப்பா அம்மா படித்தவங்களாக இருக்கலாம், ஒருவேளை டீச்சர்களாக இருக்கலாம், உங்களை புஷ் பண்ணலாம், இல்லை நல்ல ஒரு கோச்சிங் சென்டருக்கு அனுப்பலாம். அங்கே போய் படிக்க வேண்டியது நீங்கள் தான். ஏனென்றால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பேப்பரை பென்சிலை வச்சுட்டு தான், பேனா வச்சு தான் உங்கள் பேப்பரில் எழுதுறது நீங்கள் தான் எழுத போகிறீங்க. உங்கள் பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ ஸ்கூலோ கோச்சிங் சென்டரோ இல்லை. இப்போ விட்டிங்களானே எப்பவும் கிடையாது. நான் பார்க்குறேன் ஒவ்வொரு நாளும் கோச்சிங் சென்டருக்கு எத்தனை பேர் போகிறீங்க, எவ்வளோ கரெக்டாக போகிறீங்க, எவ்வளோ லேட்டாக போகிறீங்க. இந்த பொறுப்பு உங்களுக்கு வரலைன்னா மற்றவங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. கடைசி நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ப்ரிப்பரேஷன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஸ்வின் ரவிச்சந்திரன் அவர்கள், இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து அவர் ரிட்டையர் ஆனார். அவர் இன்டர்வியூ கொடுத்துருந்தார் பிஹைண்ட் வுட்ஸ் என்ற ஒரு டிவி சேனலுக்கு. அவர் சொல்கிறாரு, டெஸ்ட் மேட்ச் பற்றி அவர் சொல்கிறாரு. டெஸ்ட் மேட்ச்க்கு ப்ரிப்பேர் செலக்ட் ஆகிடுச்சேன்னா அது ஒரு தவ வாழ்க்கைன்றாரு. டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா அது முந்தின வாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை போய் பாருங்கள். அவங்க சொல்கிற நேரத்தில் தூங்கணும், அவங்க சொல்கிற நேரத்தில் எழுந்திருக்கணும், அவங்க சொல்கிற நேரத்தில் விளையாடணும். சாப்பிட்றதுக்கு தவிர டைமே கொடுக்க மாட்டாங்க. ஜிம்முக்கு போகணும், நெட் ப்ராக்டிஸ் வரணும். அப்படி இருந்தால் தான் டெஸ்ட் மேட்ச்சில் சஸ்டெயின் பண்ண முடியும். உங்களுக்கு டெஸ்ட் மேட்ச்க்கு ஈக்குவலன்ட்ன்றது போர்டு எக்ஸாம். இந்த போர்டு எக்ஸாமில் நீங்கள் எழுதலை, என்ன காரணத்தினாலையும் எழுதலை, புரியல, டீச்சர் இல்லை ஃபீஸ் கட்டலை. ஸோ 10th and plus 2 board exam is test match ஆட்டம். You have to maintain your stamina. சாப்பிடணும், சரியாக தூங்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு முக்கியம். அது இல்லைன்னா ப்ளீஸ் பிலீவ் மீ when I say you are not going to be happy after the exam is over. எக்ஸாம் முடிஞ்சப்புறம்
உங்களுக்கு ஜூன் செப்டம்பர் வரை டைம் இருக்குது அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கிறது. தட் இஸ் when it comes to college. 10th பொறுத்த வரையில் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஏப்ரல் மேலாம் இருக்குது. அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னா now or never. அதுதான் இந்த pledge எடுக்கிறாங்க. I will act now. Success will not wait. If I delay success, it will become wet to another and lost me forever. இப்போ நான் அந்த வெற்றிக்கு நீ பிடிக்கலைன்னா எனக்கு பர்மனெண்ட்டாக எங்கிட்ட போயிடும். நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த பயாலஜி குரூப்பு, நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் குரூப்பு, இன்ஜினியரிங் காலேஜ், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நீட் எக்ஸாம், நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கு நீ டெலீட் பண்ணிங்களான்னா, நீங்கள் டிலே பண்ணிங்களா யாருக்கோ போயிட போகுது. ஸோ எத்தனை நாள் உங்களை புஷ் பண்ண முடியும்? சில பேர் புல் பண்ணலாம், மேலேருந்து புல் பண்ணலாம். நிறைய பேர் குறைவ மார்க் வாங்கலாம். பல பள்ளிக்கூடங்களில், பல வகுப்புகளில், பல சப்ஜெக்டில் ஒரு பக்கம் புல் பண்ணுறோம், ஒரு பக்கம் புஷ் பண்ணுறாங்க. இதோட ஓவர். காலேஜ்னு வந்தாச்சுன்னா உங்களை புஷ்ஷும் பண்ண மாட்டாங்க, புல்லும் பண்ண மாட்டாங்க. 12th ஓவர் இதெல்லாம். அங்கே யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி ஆன் யுவர் ஓன். அந்த ப்ரிப்பரேஷனு நீங்கள் நல்ல காலேஜில் சேரணும், நல்ல குரூப் உங்களுக்கு வரணும்னா யூ ரியலைஸ் யுவர் செல்ஃப். வகுப்பில் அடுத்த 15 நாள் 20 நாள் உங்களுக்கும் ஒரு சிலைக்கும் வித்தியாசம் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. உங்கள் கண்களும் காதுகளும் எதை கேட்கணுமோ எதை பார்க்கணுமோ அது மாத்திரம்தான் பார்க்கணும். யாருக்காக? பள்ளிக்கூடத்திற்காக அல்ல. ஒருத்தர் 2 பேர் ஃபெயில் ஆகிட்டீங்க, இல்லை குறைவாக மார்க் வாங்கிட்டீங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாள் அந்த ஸ்கூலில் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க, உங்கள் பேரண்ட்ஸும் வருத்தப்படுவாங்க. அதோட ஓவர். பட் நெக்ஸ்ட் 85 years it will haunt you. So please wake up. ப்ளீஸ் வேக் அப். இந்த ரெசல்யூஷன் நம்ம தினம் எடுக்கிறது ஒவ்வொரு லைனும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் த டே, திஸ் இஸ் த டைம், திஸ் இஸ் த பிளேஸ் அண்ட் ஐ ஆம் தி பர்சன். திஸ் இஸ் த மெசேஜ் ஐ வாண்ட் டு கிவ் யூ. இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் யூ, இட் இஸ் ஃபார் எனி ஸ்டூடெண்ட் அப்பியரிங் ஃபார் 10th and +2 போர்டு எக்ஸாம். எஸ்பெஷலி நம்ம பள்ளிக்கூடத்தில் இந்த 9th 10th +1 +2 ஒரு பிளாக்காக வச்சுருக்கோம். 9th நம்ம ஒர்க் பண்ணாதான் +2 ஈஸியாக ஒரு 85-90% நம்மளால் வாங்க முடியும். ஐ எம் ஷூர் ஆல் ஆஃப் யூ வில் ரியலைஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆல் தி பெஸ்ட்.